ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். சிவாய நம. அன்பே சிவம். அதாவது தவம் ஏன் நம்மளால பண்ண முடியறதில்ல, ஏன் நம்ம அதை செய்யறதில்லை அப்படின்னா, கத்துக்கிட்டாலும் குருக்கிட்ட கர்மங்கள் விடுவதில்லை. ஆசைகள்ல தான் மனிதன் பிறப்பினுடைய ரகசியம். அதனால தவம் குருக்கிட்ட இருக்கிறவர்களும் பண்ணலாம். குருவை நவந்து நீ ஒரு அடி போயிட்டினே உன்னுடைய கோள் ஒன்று பிடிச்சிக்கோ, உன்னுடைய கர்மங்கள் விடாது. தவத்தால் மேலுகின்ற வினை அனைத்தும், குருவர்களால் பெற்ற கர்மங்கள் அனைத்தும், எல்லா நிலைக்கும் அவங்க தான் காரணம். நம்ம எப்ப இந்த ஏகாந்த சரணம் குருக்கிட்ட வரமோ அப்போ அவங்க நிலையில் இருக்கிறவங்களால மட்டுமே செய்ய முடியும். குரு கூட இருந்தால் தவம் பண்ணலாம். குரு விட்டு போனீங்கன்னா மறந்து போயிடுறதில்ல, உன்னால் தவம் பண்ண முடியறதில்ல, தவம்னு நினைக்க கூட முடியாது. காரணம் நம்மளுடைய என்ன சொல்றது, ஆசைகளும் வறுமைகளும் தான் காரணம். வறுமை தாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தவம் பண்ணு, உட்காரு, இதை செய்ய அதை செய்ய, எதையுமே நீ செய்ய முடியாது. காரணம் ஏன் முடியாதுன்னா, குரு கூட இருக்கவரெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம அதை செய்யறோம், அப்புறம் செய்ய முடியாத போகுது. நானும் பல முறை யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு காரணம் உடல் தான் காரணம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நடைமுறையில் நீயும் நானும் ஒன்று தான். தவம் பண்ணுறதுக்கு உடம்பு ஒத்து உழைச்சாதான் மனம் ஒத்து உழைக்கும். உடம்பு ஒரு விஷயத்த ரெடி ஆயிடுச்சு, ஒரு விஷயம் வருது, உடம்பால் ஒரு தேவை வருது அப்படின்னா மனம், உடம்பு சொல்கிறத மனம் கேட்கவே கேட்காது. யாருக்குமே கேட்காதுங்க. இதுதான் ரகசியம் இந்த உலகத்தில். மனதை எல்லாம் அடக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மனதை அடக்கி தவம் பண்ணு. ஒன்றுமே பண்ண முடியாது. மனதை அடக்கவே முடியாதுங்க. மனமடக்கும் உபாயம் கற்றேன், மனதை அடக்கினேன். யாரு? திருமூலர் சொல்றார். உடல் வளர்க்கும் உபாயம் கற்றேன், உயிர் வளர்த்தேன். யாரு சொல்றார்? திருமூலர் தான் சொல்றார். உடலை இந்த உயிர் இருக்கையிலே உடலுக்கு ஏற்படுகின்ற நல்வினை தீவினை இரண்டுமே உணவால தான் வருது. நீங்க எல்லாம் காரசாரமா சாப்பிட்டு எல்லாம் ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா கல்யாணம் இல்லறம் எல்லாம் தேவைதான் படும். அவனை பிடிச்சிட்டு நீ கண்ணை மூடிட்டு உக்காரு, நீ தவம் பண்ணு, அவன் எங்கெங்க பண்ணுவான்? ப்ராக்டிக்கலா பேசு. அவன் எப்படி பண்ணுவான்? அவன் கண்ணை மூடினானா அவனுக்கு சிந்தனைகளும் கஷ்டங்களும் ஏற்படத்தான் செய்யும். மனுஷன் இது என் பிள்ளையா இருந்தாலும் நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும் உண்மைதான் பேசணும். இந்த உலகத்துல எல்லா மகான்களுமே கண்ணை மூடிட்டு தவம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க தவம் பண்ணுவேன்? நீங்க மாதரை வெல்றதுக்கு மாதவம் கத்திருக்கணும்ல. மாதவம் என்றால் என்ன? இன்னைக்கு அந்த ரகசியம் உடைச்சு விட்டுறேன். மாதரை வெல்லவே மாதவம் செய்தேன், உன் ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது, உன் ஜென்மத்தில் செய்த தோஷம் விடாது, உன் ஜென்மத்தில் செய்த பாவமும் தோஷமும் கலந்தே ஜனித்த காயது. விடாதுங்க உன்ன. மாதரை வெல்லவே மாதவம் கற்றேன். மாதரை வெல்றதுக்கு ஒரு மாதவத்தை குருக்கிட்ட தான் கத்துக்க முடியும். இந்த உலகத்துல வேற யாருகிட்டையும் கத்துக்க முடியாது. இந்த உலகத்துலயும் இது தெரியாது. ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த தவங்கிறது. உணவு அறுக்கிறது தாங்க. உணவு சாரற்று, அதாவது உப்பு புளி காரம், இந்த மூணையும் நீ அறுத்து குறைச்சி நீ வாழ சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் மனம் அடங்கவே ஆரம்பிக்கும். மனம் அப்பதான் அடங்கும். ஒரு உணவே இல்லாதவங்ககிட்ட, ரொம்ப தெம்பே இல்லாதவங்ககிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பானா? அவன் கேட்க மாட்டாங்க. அவனுக்கு ஆசைகளே வராது. ஆசைகள் அறுக்கிறதுக்கு ஒரே காரணம், உணவு அறுத்தாதான் உடம்பு அடங்கும். உடம்பதை எரியறதுக்கு கொல்லி பிடுங்கன்னா கொதி அடங்குது இல்லை? நல்லா கொதிக்கிற உலை கொதிச்சிட்டு இருக்குது அப்படின்னா என்ன இருக்கிறாங்க அந்த காலத்துல? கொல்லி தான் வெளியே எடுத்து அணைப்பாங்க. கொல்லி எடுத்து வெளியே எடுத்து அணைச்சுட்டா கொதி அடைக்குது. அப்ப இந்த உடம்பு எரியறதுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் நம்ம வெளியே எடுக்க என்ன ஆகும்? உடம்புல இருக்க எண்ணங்கள்லாம் வராது, அழியும். அப்படி எண்ணங்கள் அழியும் போது மட்டும்தான் நீ தவம் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாங்க, அப்புறம் என்னையும் விடாது உன்னையும் விடாது, விடவே விடாதுங்க. இதுதான் கர்மா. இதுதான் நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு இந்த மாதிரி நம்ம நிலைப்பாடு. நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி தான் பார்க்குறோம். இதுல எவ்வளவு பேர் சார் முயற்சி பண்ணாங்க? கோடி பிறப்புங்க. எல்லா சித்தர்களும் சொல்வதுதான், கோடி ஜென்மம் எடுத்து வந்தாலும் குரு உன் பாதமே நிற்பேன், குருவில்லாத உலகத்தில் நான் பிறக்க மாட்டேன். தரையர் சொல்றாரு, குருவை காணவே கோடி ஜென்மம் எடுப்பேன். குரு இல்லாத இருக்கிறான்னு சொல்லிட்டா கோடி ஜென்மம் எடுத்து வருவேன், குரு இல்லைன்னு சொன்னா அந்த ஜென்மம் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு பிரம்மங்கிட்ட. நம்ம அப்படி சொல்ல முடியுதா? சகம் பிரம்மரூபம் பிரம்ம ஆபாக்கனம் குருபாதம் நித்தியோக அனுகூல சித்தியத்தம்பார். நித்தியம் தினம் குருவை யார் நினைக்கிறா அவங்க அனுகூலம் பெறுவாங்க. அவங்ககிட்ட இந்த வித்தையை கத்துக்கிறோம். இந்த மாதரை வெல்றதுக்கு மாதவத்தை கத்துக்கிட்டாதான் ஆண்கள் அந்த நிலையெல்லாம் அடைய முடியும். காட்டுல உட்காந்து போய் கடுந்தவன் செய்யலாம்,
அங்க உணவு அறுக்கப்பட்டிருக்கும். காட்டுல ஏன் காட்டுக்கு ஓடிவிட்டான்னா, காட்டுல எதுவும் காரசாரா உப்பு புளி எதுவும் சோறு கிடைக்காது. அவன் அப்படியே அணுவா உடம்ப அப்படியே சாவடிச்சு வச்சிருப்பான். அவனுக்கு தவம் கைகூடி வரும். அதனாலதான் காட்டுக்கு ஓடிட்டான் இந்த உலகையில விட்டுட்டு. சித்தர்கள்லாம் காட்டுக்கு ஓடி காரணமே தான், உணவும் இல்லை பொம்பளையும் இல்லை, ரெண்டுமே இல்லை. ரெண்டு இல்லாங்கும்போது அங்க என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. வேற என்ன நினைப்பு வரும்? எதுவுமே வராது. கண்ணை மூடிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். அப்பதான் தவம் கைகூடி வரும். அவங்க காட்டுக்கு போய் அந்த காலத்துல பண்ணதுல நியாயம் இருக்கு. இப்ப காட்டுக்கு போக முடியுதா? ஃபர்ஸ்ட் காட்டுக்கு போய் உட்காந்தா நம்ம உலகில விடுவாங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விடுமா? நம்மளாம் இல்லறையில் கொண்டோம், குடும்பம் வந்துருச்சு, இனிமே விடுவாங்களா? விட மாட்டாங்க தானே. அப்புறம் எப்படி அது பிராக்டிக்கல் ஆகும்? அது எப்படி நியாயமாகும், தீர்ப்பாகும்? அது சத்தியமாகதில்லை. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னவது? உடம்புக்கு தேவையான உணவுகளையே நம்ம குறைச்சிக்கிட்டாதான் அடங்கும். அது உடனே குறைச்சாலும் அடங்காது. 3 ஆண்டு ஆயிடுங்க. 3 வருஷம் ஆனாதான் கொஞ்சம் கேட்கும் அது சொல்ற பேச்சு. ஏற்கனவே சாப்பிட்ட எல்லா உணவுகளும் வேலை செய்யும். ஆர்கான்ஸ் உயிர் இருக்கவர்களும் அது பார்க்கும். உன்னை உயிருக்கவர்களும் உன்னை அது விடாது. தவம் கை கூடணும்னா மாதவத்தை தெரிஞ்சுக்கணும். மாதவம் தெரிஞ்சாதான் தவம் கை கூடியும். அந்த மாதரை வெல்றதுக்கு ஒரே வழி உணவுகளை அறுத்து, உப்பு புளிக்காரங்களை அறுத்து, சாத்து நீ எல்லா சிந்தனைகளும் அறுத்து இந்த பூமியில வந்தாதான் அந்த நிலையில அட முடியும். இதுக்கெல்லாம் உன்னுடைய பிராப்தத்துல உன் கர்மா இருக்கணும். இல்லைனாலாம் முடியாது. நீ கண்ணை மூடு, நீ தவம் பண்ண, ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம், என் கூட செய்ய முடியாது. ப்ராப்பரா அது தெரிஞ்சுக்கிறோம். ப்ராப்பரா இந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் இந்த நிலை. இது ஏகாந்த சரண கீர்த்தம்பார் பகவான். பாகவதம் படிங்க. அந்த பக்தி மார்க்கத்துல இருங்க. பக்தி மார்க்கத்துல இருக்கவரில் இருப்போம். பக்தி விட்டுட்டோமா சிவனை விட்டுருவோம். சிவனை நினைக்கிறத விட்டுட்டோமா சிவலோகத்தையும் நினைக்க மாட்டோம். உடனே உலகிலுக்குள்ள வந்துடுவோம். உலகிலுக்கு வரும்போது கோள்கள் இயங்க ஆரம்பிச்சுப்போம். இதுக்கெல்லாம் மூல பரம்பொருள் கோள்கள் தான். கோள்களுடைய கர்மா நம்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் கோள்கள் இயங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ ஆரம்பிப்போம். நம்ம பாட்டுக்கு சும்மா வந்தோம் போனோம். ஃபர்ஸ்ட் இதை கேட்கறதுக்கு புண்ணியம் செய்யணும். புண்ணியம் செய்தார் பூமணம் கண்டார், குருவழி நின்றார் எல்லாம் கூடி புண்ணியம் செய்தார் என்னாரு தேரையர் தான் சொல்றாரு. கூடி புண்ணியம் செய்யணும்ப்பா. குரு கிட்ட நின்று உட்காந்து இப்படி எல்லாம் கீழே உட்காந்து கேட்டு ஆச்சார அனுஷ்டான நித்திய நியமங்களை எல்லாம் எவன் ஒருவன் கற்றுவிடுகின்றனோ அவனே மூவுலகம் ஆழ்வார். அப்ப இந்த ஆச்சார அனுஷ்டானங்களால நீங்க கத்துக்கிட்டால பரவாயில்ல, கத்துக்கலாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியுது. அப்ப குரு கிட்ட போய் தான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிறோம். குரு இல்லாத வித்தா பாழா போகும். நீ எதையுமே கத்துக்க முடியாதுங்க. கஷ்டங்க அந்த உலகத்துல. நம்ம சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது. அப்ப இந்த குரு இந்த விஷயத்த சொல்லித்தரார். உடல் இருக்கிற உபாயத்தை சொல்றார். உடல் அடங்கனா மனம் அடங்கும். உடல் அடங்காத வரையிலும் மனம் அடங்காது. இதுதான் பிராக்டிக்கலான உண்மை. உடம்பு சொல்றதை மட்டுமே மனம் கேட்கும். மனதை அடக்க உபாயம் கிடையாது. எந்த வழியுமே கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய எண்ணங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரத உருவாக்கி வெளியே விடுறது உடம்பு சொல்றது அப்படியே கேட்கும். இப்ப காய்ச்சல் அடிக்குது, உடம்பு செல்ல, ஒருத்தனுக்கு எல்லா பதார்த்தமும் கொடுத்து சாப்பிட்றா. இட்லி சாப்பிடு, ஜிலேபி சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிட்டு கொடுத்தா சாப்பிடுவானா? உடம்பு ஒத்துவல்ல. உடம்பு அவன் அது ஏத்துக்க மாட்டேங்குது. உடம்பு சொல்றதான் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்குது, நல்லா பூஸ்டியா சாப்பிட்டு தெளிவா இருக்கவன்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா கொண்டா நான் பார்த்துட்றான்பா. அப்ப உடம்பு என்ன சொல்லுது அதுதான் மனம். மனதை அடக்க வழி கிடையவே கிடையாது. மனதை அடக்கிறதுங்கிறது சத்தியமா இந்த உலகத்துல இல்லை. மனதுங்கிற எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்காந்து மனதை அடக்க எப்படிங்க அடக்குவீங்க? நீ அடக்கணும்னு நினைச்சினாவே பீரிட்டு வந்துடும். மனமடக்கும் உபாயம் கற்றேன், மனம் அடக்கினேன், உயிர் விளக்கும் உபாயம் கற்றேன், உயிர் வளர்த்தேன். திருமூலர் தான். அப்புறம் நல்லா தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒருத்தர் யார் இந்த உலகத்துல உணரல, தெரிஞ்சுக்கலையோ அவங்க தவம் பண்ண முடியாது, தவத்துக்குள்ளேயே வர முடியாது. பக்தியில இருக்கலாம், முதல் நிலைப்படியது. பக்தியிலேயே ஞானம் அடையலாம், இல்லைன்னா சொல்ல. அதுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாகும், ரொம்ப கஷ்டமாகும். தன்னை அர்ப்பணிச்சே நிக்கணும். ஏகாந்த சரண கீர்த்தம் இறைவனுடைய நாமத்துல. உன்னை நினைக்காத நாளே இல்லை. அதான் நீங்காதான். அப்படி இருக்க முடியுமா நம்மளால? கண்ணு மூடுற நேரம் கூட அவனை விட்டு நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறார் மாணிக்க வாசகர். அப்படி நம்மளால இருக்க முடியுதா? நமக்கெல்லாம் இயற்கை விடுமா? அப்படி நம்ம கண்ட காட்சி அப்படிப்பட்ட காட்சியா கண்டோம். எங்க பார்த்தாலும் இறைவனாவே நம்ம இருந்தோம். நம்ம படைப்புல அப்படி இல்லையே, நம்ம படைப்புல அப்படி எழுதுலையே. அதனால நம்ம துன்பங்கள் சூழ்ந்தே இருக்கும். நம்ம எல்லாம் வாயில சொல்லலாம், செய்யறது எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. தன்னை அணுவா இழந்தாகும். அணுவில் அணுவாக இழந்துக்கணும். தன்னை இழந்தார், தவம் செய்தார், குருவை கண்டார், கூடி புண்ணியம் செய்தார், குருவழி நின்றாரெல்லாம் யமனை வெல்வாரே. தேரையர் சொல்றார் பார், குருவழியில் நின்னவன் தாண்டா யமனை வெல்ல முடியும். நீ தவங்கத்துக்க முடியும். தவங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. ஒரே சிம்பிளா சொல்ல போனா எல்லாம் சொல்லுவாங்க, அடயோகா பண்ணு, இன்னும் என்ன இருக்கு, வாசி யோகம் பண்ணு,
அப்புறம் என்ன சொல்லுவாங்க? கிரியா யோகம் பண்ணு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நீங்க உடம்ப மட்டும் சரி பண்ணி கொண்டுட்டு வாங்க, உடம்ப அறுத்துருங்க, எல்லா யோகத்துக்குள்ளேயும் நீங்க இருக்கலாம். இதுதாங்க உண்மையான இந்த உலகத்துல சத்தியம். இதை மட்டும் அறுத்து விட்டீங்கன்னா எல்லா யோகமும் வாங்கிட்டே கைகூடி வந்துடும். எல்லா யோகத்துக்குள்ளேயும் நீ இருக்கிறத பார்க்கலாம். தன்னிலை கண்டவன் தவநிலை அடைவான். யமனை வெல்வார், காலனை வலதால் உதைப்பார், மூலகம் ஆழ்வாரே. தேரையர் சொல்றாரு, இந்த 3 குலம் வெல்லணுமா, காலான காலில் எட்டி உதைக்கணுமா, நீ இந்த விஷயத்தெல்லாம் தன்னிலை அறியணும். நீ தன்னிலை அறிஞ்சிட்டா தவநிலை அறிஞ்சிடுவ. தவங்கிறது யாரும் சொல்லி தெரிய வரவதே கிடையாதுங்க. நீங்க சும்மா இருப்பதே சுகம்தான். சும்மா அப்படியே நினைச்சு சும்மா அப்படியே உட்கார்ந்து இருப்பாருங்க, தானா பிரணம் நடக்கும். உருத்தரித்த நாடியில் உடுகுகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளீர்னாரு. கருத்தால நிறுத்தணும் எதை? ஓடுகின்ற வாய்வை சிரசுக்கு ஏத்துறது. அப்ப சிரசுக்கு அது எப்படி ஏறும் அப்படின்னா, நீ சும்மா இருந்தீனாவே இது ஏறும். போதுங்களா? உடலற்று மனமற்று நின்றால் காற்று சுவாசம் போய் அங்க நிக்க ஆரம்பிச்சுக்கும். நீ எங்க நினைக்கிறியோ அங்க சுவாசம் இருக்கும். அதான் கபாலத்தை ஏத்த முடியும். நீ எதுவுமே கத்துக்க தேவையில்ல. தான் சும்மா எல்லாம் சொல்றது. கிரியா யோகம்லாம் கடுமையான பயிற்சிங்க. அதுக்கும் உடம்பு அறுத்து தான் வரணும். புத்தர் சொல்றது அந்த யோகத்துல உடம்பு அறுத்து தான் வந்தாகும். எல்லா யோகங்கள் அவங்கெல்லாம் மகான்கள்லாம் அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் உடம்பு அறுத்து தான் மனதை அறுத்தாங்க. மனதை நெட்டா எல்லாரும் அடக்கல. இந்த உலகில சாப்பிட்ட மனம் அடங்காது. ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க நமக்கு எனக்கு உனக்கு இந்த உலகத்துல எங்க அப்பனுக்கு எங்க ஆயாவுக்கு யாருக்கும் அடங்காது. மனம் அடங்காது. மனம் அடக்கும் உபாயம் ஏது கற்றாய். நீ என்னத்தை கத்துக்கிட்ட? குருகிட்ட கத்துக்கிட்டாதான் மனம் அடங்கும். அதுக்கு உடம்பு இருக்க கத்துக்கணும், உணவு இருக்க கத்துக்கணும். இது ரெண்டையும் கத்துக்கணும். கத்துக்கிற பயிற்சி தான் அது. அது எப்படி அறுக்கிறதுங்கிறது குரு சொல்லி தருவான். இது ரெண்டையும் அறுத்தினவே தானா உயிர் அடங்க ஆரம்பிக்கும். உன்னிலே உயிர் அடங்கினார், உற்றாரெல்லாம் எய்வினார், உன்புகள் கண்டிடுவார், சிவனும் சிவலோகம் கண்டாரே. சிவனுடைய நிலையே அந்த நிலைதான். அதுதான் சிவலோகம். அந்த சிவலோகத்துக்குள்ள நீ இருக்கலாம். சங்குலி காண்பார், சஸ்திரங்களை எல்லாம் அறிந்துணர்வார், தெற்றார் தெளிந்தார், சிவநிலை கண்டார். சிவநிலை கண்டார் எல்லாம் சிவலோகத்தில் காண்பாரே. அவங்க எல்லாம் சிவலோகத்துல ஒன்னா சேர்றவங்க அப்படின்னு தேரையர் சொல்றார். இக்கடி காணார் இவ்வுலகம் காண்பார். இந்த நிலை அடையாதவன் இந்த உலகத்துல காண்பார். யமனும் கொண்டிடுவார். அவன் யமன் அவனை புடிச்சிட்டு போயிடுவான். தட்டார் தடுப்பார் எவர் உண்டோ. எப்படி சொல்றாரு? தடுக்கிறவன் யாரா அப்படின்னு கேட்கிறார். இது தடுக்கிறதுக்கு யாராச்சும் வெளியே இருக்கா? நம்ம எல்லாம் எப்படி போய் சேர போறோங்கிறத தேரையர் சொல்றாரு பாரு. இப்பிறப்பு காணார் இவ்வளி விழுவார். இந்த பிறப்புக்கு என்ன நோக்குங்கிறதே கிடையாது. மனுஷனுக்கு இல்ல, பிறப்புக்கு நோக்கமே கிடையாது. என்ன நோக்கம்? எதுக்கு வந்தோம்? காசு சேர்த்த வந்தோம், பணம் சேர்த்த வந்தோம், காரு சேர்த்த வந்தோம். எல்லாம் கொடுத்துருவா. ஒரு வேலை கொடுத்துட்டாருங்க எல்லாத்துக்கும். கொடுத்துட்டு அதுக்கு மேல என்ன பண்ண போறேன் உனக்கு தெரியாது. அப்ப பிறப்புக்கு நோக்கம் இல்லாதவன் பூரா யமனுக்கு நோக்கமானவனா அப்படின்னு சொல்லுவானா யமபுரம். எல்லாம் நம்மளுப்பா, எல்லாம் வந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நான் இவ்வளவு படிச்சிருக்கான், அதை தேடி தேடி அவன் பார்த்துட்டு எல்லாம் தேடி வச்சுட்டு அவன் வந்துருவான். அதான் இவனும் ஒருத்தன் அனுபவிப்பான். இவ்வளவுதான் வாழ்க்கை. உண்மைதான். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நேர்மையா இருக்கிறதுக்கும் அறத்தோட வாழ்றதுக்குமே உனக்கு விதி இருக்கணும். கருணை உருவானாத்தான் இறைவன் உள்ள வருவார். அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் அழகா சொல்வார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை வேணும். இறைவனை நீ அடையணும்னா முதல் நிலையே கருணை வேணும். கருணை இல்லாத உள்ளத்துல அவர் வரவே மாட்டார் 7 உலகத்துக்கு. அந்த கருணையும் குருகிட்ட போய் நின்னாதான் கிடைக்கும். கற்றார் கல்லாமையும் தெரிந்துணர்ந்தார், குருவழி நின்றாருக்கெல்லாம் இவ்வழி கண்பாரே என்னார் தேரையர். அதாவது கற்று உணராத வித்த, கல்லாமையான வித்த எது? கருணை. நீ கத்துக்கொண்டதுல ஒண்ணு இல்ல, குருவுடைய நிழல் போதுண்டார். காஞ்சி மகா பெரியவர் சொல்வார், என் நிழல் போதுமேம்பார். என் நிழல்ல தான் அந்த கருணை உருவாகும். கருணை கடாட்சம்னா காஞ்சி மகா பெரியவரை சொல்லுவோம். நாங்க எப்பயுமே கருணையா தான் பார்ப்பார். எல்லா உயிரிலும் தன் உயிர் போல் எண்ணக்கூடிய ஒரு உத்தம மகான்னா காஞ்சி மகா பெரியவர். நீங்க எந்த நிலையில அடைய போறோங்கிறதா நம்ம முயற்சி. பக்தியிலேயே ஞானம் அடையலாம். ஆனா அது ரொம்ப 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 கஷ்டங்க. நீங்காதான் தாழ்வாழ்கை இப்பொழுது கூட விட்டு போக கூட நம்ம அப்படி இருக்கவே முடியாது. மனித பிறப்புக்கு அது ஒரு படிநிலை தான். அதுல இருந்து அடிக்க ஞானம் சொல்றாங்கல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம் எப்படி வருது? யோகம் கத்துக்கிறோம். யோகம் கத்துக்கிட்டா தான் ஞானம் கிடைக்கும். இதெல்லாம் படிப்படிப்படியா எல்கேஜி அப்புறம் 1வது 2வது இப்படியே தான் வந்தாகணும். வேற வெளியே வாய்ப்பே இல்லை. கருணை இல்லாத உள்ளத்துல இறைவன் குடியிருக்க முடியாது. கருணையான உள்ளத்துல இறைவன் குடியிருப்பார். கருணையா நீ இருக்க ஆரம்பிச்சாலோ வாழ ஆரம்பிச்சாலோ முகம் இறைவனுடைய முகம் போல மாறும். அவங்க அழகா இருப்பாங்க. அதுதான் உண்மையான நிலை. இந்த நிலையை வரத்துக்கு நம்ம எவ்வளவு இழப்புகளை சந்திக்கணும் தெரியுமா? ஐயோ சுகத்தை அப்படியே திறந்து வச்சிருக்கணும். ஒரு அனுபவிக்காமே விட்டு போயிடும். அதனாலதான் எல்லா சாமியார்களையும் இல்லை எல்லா சொல்லித்தர யோகா மாஸ்டர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா
காசு எல்லாருமே கொடுப்பாங்க வந்து அவங்களுக்கு தேவையான பண காசெல்லாம் கொடுத்து அவங்களை அந்த நிலையை அடைய விடாமையே கீழ்நிலையிலே வச்சிருக்கிறது. சுகங்களை கொடுத்தாவே எப்படிங்க யாருங்க மேல போறது? அறுத்துறது என்ன சாதாரண விஷயமா? வேணான்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த பொருள் வேணான்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லா ஆசைகளையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சொல்றார், தன்னிலை மாறா தவநிலை மாறான். தன்னிலை எவன் ஒருத்தன் மாறாம இந்த பூமியில் இருக்கின்றனோ அவன் தவத்தை ஒரு நாளும் மாற மாட்டான். இதுதான்டா வழிங்கிறாரு, எளிமையான வழி. இவர் தேரையர் சொல்லுவார், தன்னிலை மாறாம இருக்கணும்னா நீ தவநிலையில நின்னாகணும். தவநிலையும் தானா கைகூடி வரும். தன்னிலை மாறாம இருக்கணும்னா அது குருகிட்ட போய் தான் கத்துக்கணும், வேற வெளியே கிடையாது. ஒண்ணு கத்துக்கிறதும் ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றது தான் எளிமை எளிமை எளிமை. சும்மா இரு சுகம், அவ்வளவுதான். சும்மா இரு, வாசி ஏறும். வாசி யோகம்லாம் ஒன்றும் நீ கற்றுக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் மூல பரம்பொருள் வாசி தான், காற்று தான். காற்றை கணக்கறியாளன் கூற்றை காணான் சொல்றார் தேரையர். காற்றை ஒருத்தன் கணக்கு பிடிக்க தெரியாதவனுக்கு கூற்று என்று சொல்கின்ற உடம்ப தள்ளி போடுகின்ற உபாயம் தெரியாது. திருமூலரும் சொல்லுவாரு, தேரையரும் சொல்றாரு. ரெண்டு பேரும் சரிக்கு சரியானவங்க அந்த உலகத்துல. காற்றை கலைக்கறியான் கூற்றை முதிக்கும் குறி காணான். காற்றை கணக்கறியாளர் கூற்றை உதைக்கும் குறி எதுவாமி. டேய், குறி எதுதான்டா, நோக்கம் அதுதான்டா. காற்றை எப்படி கணக்கு போடுறது? இந்த காற்றை கணக்கு கூட போட தேவையில்லை. ஆசைகளை குறைக்க குறைக்க காற்று உன்னை கணக்கு போடாது. பொருள் பெற்ற அகத்துல குறைய 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 மனுஷனுக்கு காத்து உனக்கு கணக்காத்தான் தேவைப்படும். காத்து நிறைய தேவைப்படாது. தவம் தானா கை கூடும். உட்காந்துருந்தீங்கன்னாவே காற்று சுவாசம் சிரசுக்கு ஏற ஆரம்பிக்கும், மேல ஏறும். நீ கம்முன்னு இருந்தீங்கன்னா போவேன். சும்மா உட்காந்து பாருங்களேன், ஒரு 3 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா காத்து ஆடுறத பார்த்தலாம் எல்லாருமே. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் ஓடி ஆடி நிறையா விஷயத்துல இங்கே வேலை அந்த வேலை, அங்கே ஊர் போகிறது இங்கே போகிறது, அந்த கோயிலுக்கு போய் பார்க்கறது. நீ எங்கே போனாலும் ஓடின எல்லாம் அந்த உடம்பு அது மாதிரி சீக்கிரம் அடையாது, சீக்கிரம் அடங்காது. சீக்கிரம் உடம்பு தான் சீக்கிரம் பழக்க வச்சிருக்கிறோம். அப்படி உடம்பு என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் மனசு கேட்கிறோம்ல. இன்னைக்கு கறி சாப்பிடணும் ஞாயிற்றுக்கிழமைனா அந்த மனசு உடம்பு சொல்லிடுச்சுன்னு உடம்பு தான் சொல்லும் நமக்கு தேவைன்னு. உடனே மனம் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த போகம் வேணும்னா அது உடனே உடம்பு சொன்ன உடனே மனம் கேட்கும். இது ரெண்டுமே மனம் முடியாத ஸ்டேஜ். உடம்பு முடியாத ஸ்டேஜ்ல செய்யுமா? கேட்காது தானே. உடம்பு சரியில்லாதப்ப நீ எதையும் சாப்பிட முடியாது தானே, எதையும் அனுபவிக்க முடியாது தானே, வயசானா எதுவும் பண்ண முடியாது தானே. அப்ப ஏதாவது நமக்கு ஆசைகள் தேவைப்படுதா? ஒரு 1000 கோடி இருக்குதுங்க, படுத்துக்கிற 70 வயசு 80 வயசு ஆளுகிட்ட ஒரு 1000 கோடி பணம் வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஏப்பா இதெல்லாம் வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? அப்ப உடம்பு முடியல, உடம்பாலதான் இவ்வளவு பிரச்சனைங்கிறம்பாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி மனம் அடக்கும் உபாயம் ஒன்னே ஒண்ணுதான். உடம்பு அடக்கனாதான் மனம் அடங்கும். சும்மா கண்ணை மூடு, எல்லாம் வாங்க, எல்லாத்துக்கும் இன்னைக்கு குண்டலி யோகம் சொல்லி தரப்படும். எல்லாம் வாங்க உட்காருங்க, மனசை அடக்குங்க. மனதை எப்படி அடக்கிறது? மனம் அடங்குமா? மனதுக்கு அப்படி பயிற்சி கொடுத்தா வச்சிருக்கிறோம். ஐயோ அப்படியெல்லாம் மனம் அடங்கி பிடிச்சுன்னா எல்லாருமே ஞானம் அடைஞ்சிட்டு போயிடுவாங்களே. மனதை அடக்கிற உபாயமே மாதரை வென்றாதான் மனம் அடங்கும். மாதரை வெல்லும் தவம் கத்திருக்கணும். நீ பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியாதுங்க. தாயினுடைய சக்தி, பராசக்தியினுடைய அவதாரம். நம்ம உருவானதே தாய் தான். தாய் வயிற்றுல தான் உருவானோம். தாய்மை அடைஞ்சவங்க தான் நம்மளை பெற்றெடுத்து இந்த உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாமே தாய் தான். தாய் இல்லாத ஒரு நிலையை நீ அடைய முடியாது. தாயும் தாரமும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வளர்த்து கொடுத்த தாய் திரும்பவும் ஒரு பொம்பளை கையில தான் கொடுத்துட்டு போறான். நல்லா புரிஞ்சுக்க. நம்மளும் ஒரு பிள்ளையை பெற்றோம், ஒரு பையனை பெற்றிருக்கிறோம். இப்போ நானே எங்கள் பையனை பெற்று எல்லாம் பண்ணி அவங்க அம்மா மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தானே கொடுத்தோம். இவனை பார்த்துக்குமா அப்படின்னு. காலத்துக்கு இவனை பார்த்துக்கோ, நாங்கள் பார்த்துக்கிட்டோம், இனி பார்த்துக்க முடியாது, இனி நீ பார்த்துக்கோ அப்படின்னு யார்கிட்ட கொடுத்தோம்? ஏன்னு ஒரு ஆம்பளைகிட்ட கொடுத்துட்டு போறது, டே இவனை பார்த்துக்கடா, என் மூச்சுக்கு பின்னாடி அவன் பார்த்துக்குவானா? ஆனா மனைவி சொன்ன அப்ப அங்க என்ன இருக்குது? கருணையான உள்ள இருக்கு, தாய் உள்ள இருக்கு. திரும்பவும் தாய்கிட்ட தான் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்க, இதான் உண்மை உலகத்துல. அன்பில் நின்றார், அன்பில் உறங்கினார். அன்புல தான் உறங்க முடியும். அன்பில் தெல்ல தெளிந்த ஜோதி ஆனாரே. தேரையர் சொல்றாரு பார், ஒருத்தரோட அன்பா இருந்தா எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க தானே. அவன் சொல்றதை கேட்டா கொடுப்பாங்க தானே. மனைவிட்ட அன்பா இருந்தா அவன் சொல்றது அவ எல்லாம் சோறாக்கி போட்டு அவனை பாத்துக்குவல்ல. அப்ப அங்க என்ன காட்டுறோம்? அன்பே. அதான் சொல்றாரு, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பை சிவமாவது யாரும் அறியலார். அன்பை சிவமாவது யாரும் அறிந்த பின் அமர்ந்திருந்தாரு. எவ்வளவு அழகா சொல்றார் திருமூலர் பாருங்க. அப்ப இந்த உலகத்துல பெண் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றிருக்காங்க. எங்க பராசக்தி தாய் எங்க அம்மா எவ்வளவு பெரிய சக்தி பெற்றிருக்காங்க. பெண்ணாலதாங்க உலகம் எங்கும். சொல்லிட்டு வேணா ஆம்பளைங்கன்னா உட்காந்துக்கலாம். தாய்மை தான், தாய் தான். தாய் இல்லாத உலகம் கிடையவே கிடையாது. தாய்மைக்கு தான் ஃபர்ஸ்ட். அவங்ககிட்ட கொடுத்தாதான் இவனை பார்த்துக்க முடியும். அவன்கிட்ட கொடுத்தாதான் அன்பா வச்சிருப்பாங்க. இல்லைன்னா போட்டு இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆம்பளை இவனை உடச்சு போடுவான். ஆனா தாய்மை அப்படி சொல்லவே சொல்லாது, ஒரு நாளும் சொல்லாது. என்னதான் தப்பு பண்ணிட்டு ஆம்பளை வந்தாலும் அதை அன்பா ஏத்துக்கிறது யாரு? ஏங்க இனிமே இப்படி பண்ணாதீங்க
அப்படி சொல்றாங்கல்ல, இந்த தப்பு இனிமே செய்யாதீங்க, இனிமே சிகரெட் குடிக்கூடாது, நீங்க கெட்ட போல சரிங்களா அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறா? அன்பை விதைச்ச ஒரு தாய் தான் கேட்கிறா. ஒரு தாரமா நிக்கிறா அவளும். காரணம் அன்பு கருணை கலந்திருக்கும். வள்ளல் பெருமான் சொன்ன கருணை இருக்கு. எதிர்பார்க்காது புருஷன்கிட்ட என்ன எதிர்பார்க்க போறவர்? 1000-500 தருவா, அது தருவா, இது தருவா, அன்பு கடத்தை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏகாந்த நிர்மலமாகி நிக்கிறா. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏகாந்த நிலை, ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது புருஷன். என்ன போய் அவன் அவன் சும்மா கிடக்கிறவன், அவன்கிட்ட எதுவுமே இல்லை, குழந்தை மாதிரி அவன் ஏதோ சொன்ன பேச்ச கேட்பான். அதான் ஏகாந்த சரண கீர்த்தமே முக்தியின் முதல் வாசல்னார் பாகவத்துல. எல்லாமே கொடுக்க முடியும் அவங்களால. பேசுவதும் சொல்வதும் நின் அருளாலே, எப்படி சொல்றார் தேரையர்வார்? பேசுவதும் சொல்வதும் நின் அருளாலே, உன்னுடைய அருளாலதான், தாயினுடைய அருமையான அந்த அருளாலதான். தாய் தான் எதிர்பார்க்காத அன்பு காட்டுவான் பிள்ளைங்க. அதே மாதிரி உண்மையான தாரம் எதிர்பார்க்காத அன்பு காட்டு. உயிரே அவன் தான்பா. அப்ப 2 பேருமே உயிரை யார் பேர்ல வச்சிருக்காங்க? அப்ப தாய்மை தானே ஒரு உயிரை உருவாக்குற சக்தியும் ஒரு உயிரை பாதுகாக்கிற சக்தியும் யார் பெற்றிருக்காங்க? தாய் தான். தாய் உள்ள ரொம்ப பெருசுங்க இந்த உலகம். அவங்கள மாதிரி இந்த கருணையை இந்த உலகத்துல காட்ட ஆளே கிடையாது. 2 பேருமே, தாயாகட்டும் தாரமாகட்டும், 2 பேருமே. இவங்க 2 பேரும் இல்லைன்னா அந்த மனிதன் வாழ்ந்து 70-80 வயசு அவன் காடு சேரவே முடியாது. யார் வேணும்? 2 பேர் வேணும். தெற்றார் தெளிந்தார் சிவநிலை காண்பார், தெல்ல தெளிந்த ஜோதியானார் இறைநிலை காண்பார். எப்படியெல்லாம் சொல்றாரு பாரு. இவங்களை எல்லாம் அந்த நிலைக்கு ஆளாக்குறது யாரு? தாய் தான். ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது யாரு? தாய் தான். ஒழுக்கமா இருக்கிறதா அம்மாவுக்கு பிடிக்கும், அப்பாவுக்கும் பிடிக்கும். ஒரு பையன் ஒழுக்கமா இருக்கிற தாய் இருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்களை பிடிக்குமா? அப்ப ஒழுக்கமா வளர்த்தா எவ்வளவு கருணையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அந்த குழந்தை எப்படி முத்தம் கொடுப்பாங்க? ஐயோ என் தங்கம், சாமி முடியா. பிள்ளைங்களை தானே அப்படி சொல்றோம். தங்கம் உலகத்திலேயே உயர்ந்து, அதை யாரு கூப்பிடுறோம்? தங்கமா இருக்கிறவங்கள. எல்லாமே இறைநிலை தான், அதுவும் கருணை. இதுதான் படிநிலை, முதல் நிலை. ஒருத்தர் ஒழுக்கமா இருந்து வர்றதுதான் முதல் ஒழுக்கத்துக்கு நிலை. 2வது ரகசியம், இந்த உலகத்துல தாய் வளர்த்த பின்னாடி நீ இறைவனை காண்றதுக்கு ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்க. அது பக்தியில. நமக்கு சிரத்தம் நல்லா இருந்தா குருவை கண்டு யோகத்துக்குள்ள வரலாம். நம்ம சிரத்தம் சரியில்லைன்னா குருவை காணாம யோகத்துக்குள்ள போகாம பக்தியிலையும் நம்ம முக்தி பெறாம இந்த மண்ணுலகத்துல மாண்டு போடுவோம். இதுதான் மனிதனுடைய பிறவினுடைய படைப்பு. சரிகையிலேயோ கிரிகையிலேயோ நின்றுடுவாங்க. ஃபர்ஸ்ட் போய் கோயில்ல போய் சாமி கும்பிட கத்துக்கிறது. அம்மா கூட்டிட்டு போய் அப்பா கூட்டிட்டு போய் கட்டல, சாமி கும்பிட ஃபர்ஸ்ட் கத்து சரிகை. அப்புறம் கிரிகையில மந்திர உபநிஷம் சொல்றது 2வது மார்க்கத்துக்கு வருது. ஒரு படி மேல மந்திரம் எல்லாம் சொல்றோம்ல, பாட்டு படிக்கிறோம்ல, தேவாரம், திருவாசகம் எல்லாமே படிக்கிறோம். ஆண்டாளுடைய கிருபை, பாகவதம், பகவத்கீதை எல்லாமே கிருஷ்ணருடைய நிலைப்பட. நம்ம ஞானத்துக்கு முதல் படிய 2வது நிலையில வருது. இந்த 2வது நிலையை நீ ஓரளவு படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப யோகம் நிலைய ஒரு நிலையை நீ தானாவே உனக்கு அது இறைவனே கத்துக் கொடுப்பார். இந்த 2ஐயும் முடிச்ச உனக்கு தான் 3வது யோகம். அப்புறம் யோகத்தை முடிச்சுன்னா ஞானங்கிறது நீயே அறிஞ்சிக்கிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. சரியை கிரியை யோகம். இந்த உலகம் தெளிஞ்சு போச்சு, உலகம் தெளிவாயிட்டாரு, இந்த உலகம் ஒண்ணு இல்லைன்னு உணர்ந்துட்டாரு, அவர் முக்தியை நோக்கி பயணம் பண்றாரு, அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்ப இப்படி ஒவ்வொரு நிலையா வர்றதுக்கு ஆண்டுகள் 50 வருஷம் ஆயிடுங்க. ஏன்னா சீக்கிரம் வரத்துக்குள்ள நம்ம வயசு பருவம் விடாது. என்ன விடாது? நான் உண்மைதானே பேசணும். இப்ப இவனுக்கு 18 வயசு, இவனை உட்காந்து தவம் பண்ணா பண்ணுவானா? அவன் சொல்லுவான், இந்த சாமியாருக்கு வேலையே போயா, எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கு, இந்த சாமியாருக்கு கண்ணம் கொடுங்குறாரு, அதை என்ன இதை பண்றா, அதை இந்த ஆளுக்கு வேலை இல்லை, எங்க அம்மாவுக்கும் வேலை இல்லை. இதெல்லாம் யாரால் ஆவறது? இவன் வயசு விடுமா? இவன் அடிபட்டு தெளிஞ்சு சின்னப்பட்டு சின்னாலம்பட்டு போறப்ப எங்கேயாவது ஐயோ ஏதோ குருவா அவர்கிட்ட போனா ஏதாவது நமக்கு நடக்குமா, ஏதாவது கிடைக்குமா? அப்ப வர வயசு என்ன ஆகுது? 30 வருஷம் மேல, 40 வயசுலயும் எதுவும் நடக்கல, இது வரல அது வரலன்னா தானே ஒடியார, இல்லைன்னா வருவியா? நானும் அப்படித்தான். நானே என்னுடைய 15 வயசுலயே போனேன். என் ஞான பரஞ்சோதி மகான் என் குருநாதர். என்ன மகான்? ஆமா, பரஞ்சோதி மகான் தான் என் குருநாதர். அவர்கிட்ட போய் நாங்கெல்லாம் உட்காந்து தவம் பண்ணுவோம். அப்ப எங்க அம்மா சொல்லும், போடா சாமிகிட்ட போடா, அங்க போடா போடான்னு சொல்லிட்டே இருக்கும். என் நினைப்பேன், எங்க அம்மா எல்லாம் பாரு, இது பாரு சும்மா இருக்காம அங்க போன்னே சொல்லுவோம். சாமிகிட்ட போனா அவர் ஒன்னும் சொல்லி தரலமா, பிஸ்கட் கொடுத்தாரு சாயந்தரம் முடிச்ச உடனே. எங்களுக்கு பிஸ்கெட்டு சாப்பிடுவோம், முட்டாயை சாப்பிடுவோம் தான் ஃபர்ஸ்ட் குருக்கிட்டே நான் போனேன். உண்மையாவே சொல்றேன். சின்ன வயசுல அப்புறம் அதான ஆசை, கிடைக்காது முட்டாய். அப்ப முட்டாய் கிடைக்கிறதே பெருசு. இப்பதான் என்னென்னமோ வந்திருக்குது முட்டாயில. இல்லைங்க, அப்போ ஒரு 4 சாக்லேட்டு இதுதான் இருக்கும், இதை கொடுப்பார், பிஸ்கெட்லாம் கொடுப்பார். கடைசியா எங்களுக்கெல்லாம் கொடுப்பார். நாங்கெல்லாம் சாப்பிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்போம். ஒண்ணுமே தெரியாது, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும் பாரு. அப்ப திறந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க எல்லாருன்னு. 100 பேர் உட்காந்து தவம் பண்றப்ப நாங்கெல்லாம் உட்காந்து பாக்குறது. அப்ப எனக்கு வயசு 15, 16, 17 வரலாம் அப்படிதான் உட்காந்துருந்தான். 17க்கு மேல ஓரளவு தெரிய ஆரம்பிச்சுது, இது உட்காந்தா என்ன நடக்கும்,
எதுக்கு உட்காரணும்? ஆனா அப்படி இருந்தும் கருமங்கள் விடலை. நல்லா புரிஞ்சுங்க, கருமங்கள் சாப்பிட்ட உணவுக்கு தண்டனை அது இழந்ததான் ஆரம்பிக்குது. நம்மளும் கல்யாணம் பண்ணணும், உள்ளருக்குள்ள வரணும்னு நினைக்கிறோம். அவர் அப்பயே சொன்னார், இதுக்குள்ள போகாதரா, நீ முக்தி நோக்கி பயணம் பண்ண, இதுக்குள்ள போனீங்கன்னா திரும்ப உலகிற்குள்ளேயே நீ போயிடுவ, திரும்ப ஞானமோ முக்தியோ தேடிலாம் வர முடியாதுன்னு அவர் எனக்கு சொன்னாரு. ஆனா அதை சொன்ன அவரு இந்த உடம்பை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லாம கேட்டாரு. அவருக்கு இடையருளா அதை பற்றி உணர்ல தெரியல, எனக்கு தெரியும். உடல் விளக்கும் உபாயம் கற்றேன்னு தான் உயிர் வளர்த்தனார் திருமூலர். அப்ப இந்த பூமியில இத வெல்றதுக்கு இல்லறையில வெல்லணும்ல, அப்ப நீ உடம்ப இருக்க கத்திருக்கணும்ல, உணவருக்கு கத்திருக்கணும்ல. இந்த ரெண்டும் கத்துக்காம அப்புறம் எப்படி நம்ம கொல்லிக்கு கொதி அடங்க கொல்லி புடுங்க தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம், திரும்பவும் இல்லறக்குள்ளே ஓடுறோம். எல்லா ஆண் பெண் எல்லாத்துக்கும் இது இயற்கை தாங்க. இதெல்லாம் நான் யாருக்கும் மாற்ற முடியாது. என் பையன் முதல் கொண்டுதான் சொல்லுவோம், எல்லாம் இதை மாற்ற முடியாது. அப்ப இதை சரி பண்ணி விடலாம்ல, உடல் வளர்க்குற அந்த உபாயத்தை சொல்லி கொடுக்குறல, மாதரை வெல்றதுக்கு ஒரு மாதவத்தை சொல்லி கொடுக்குறல, மாதவம் தவம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதவத்தை இந்த உலகத்துல யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க தாங்க முக்தியே பெற முடியும், இல்லைன்னா பெற முடியாது. 1 2 இதெல்லாம் நீங்க அப்படி எது நீ பண்ணலாலும் இதை விட்டுட்டு நீங்க கானகம் போய் தவம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம் அந்த உலகம். வேற எந்த விதத்திலையும் தவம் கை கூடாது இந்த உலகத்துல. அதுதான் உண்மை. சும்மா நம்ம மற்ற யோகங்கள்லாம் இருக்குதான், எல்லாம் கடுமையான பயிற்சி, அதுலயும் உணவுகள் ஏற்படும். அப்படி போகும்போது ரொம்ப வருத்தி போற மாதிரி இருக்கு. அப்படி வருத்துறதுக்கு இந்த உலகத்துல ஒத்துக்குவாங்களா? அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குமா மனம்? இந்த உலகில் எவ்வளவு கேளிக்கைகள் இருக்கு, எவ்வளவு கேளிக்கை விடுதிகள் இருக்கு, எவ்வளவு சுகத்துக்கான சூழலை உருவாக்கி வச்சிருக்கான் கடவுள். நம்ம அதெல்லாம் இருந்து ஒரு செல்ல இருந்து விடுபட முடியுதா? இது மாதிரி ஒரு செல்லுக்கு வாங்க பார்க்கலாம். நாங்க வச்சிருக்கிறது இது ஒண்ணுதான் என் வாழ்நாள். இதே ஒரு 4 பேர்த்துக்கு தான் பேசிருப்போம். நம்பர் எங்க வீட்டுல எங்க பசங்க கூப்பிட்டா பேசுவேன், எல்லாத்தையும் பேச மாட்டேன். எங்க வீட்டை யாரும் நீங்க பேசியிருக்க மாட்டேனே, யார் நம்ம என் நம்பரே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது. காரணம் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து விடுபடுவோமே. இதே நீ முன்ன வந்ததா, நான் முன்ன வந்தேன், நான் தான் முன்ன வந்தேன். இதுதான் எல்லாம் காட்டினாங்க. அதனால இதுக்கு நான் அடிமையாக மாட்டேனேன், பணத்துக்கு அடிமையாக மாட்டேனேன். அடுத்தடுத்த நிலைக்கு போறோம் பார். தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்சுக்க விரும்ப தேவையே இல்லை. அதால வர துன்பமும் நமக்கு தேவையில்லைங்க. இருக்கிறது போதும். நமக்கு எது கிடைக்குதோ, அப்பா அம்மா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன கிடைக்குதோ அதோட மகிழ்ச்சியா இருந்துட்டு போலாமே. உணவு உடுக்க உடை, தேவைக்கு காசு பணம், தேவையில்லாத எதுவுமே வேண்டாம். எல்லா சுகமும் நம்ம அனுபவிச்ச பின்னாடி அது இல்லைன்னா மனம் வருத்தப்படும். அது ஏன் அனுபவிக்கணும், அது வருத்தப்படணும்? அதை விட்டு அதுகிட்ட போகுது. அது ஒரு நாள் உனக்கு துன்பத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். கொடுக்காதே இந்த உலகத்துல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் அனுபவிச்சு. ஒரு சைக்கிளே ஓட்டுறோம், பஞ்சர் ஆனா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். தள்ளிட்டு போறப்ப பைக் பஞ்சர் ஆனா அது தள்ளிட்டு போறப்ப கஷ்டம் என்னன்னு தெரியும். அது பெரிய தள்ளிட்டு போறதே சிரமம். காரு பஞ்சர் ஆனா ராத்திரில எங்கடா கூப்பிடுறது, எவனை கூப்பிடுறது, அன்னைக்கு அது கஷ்டம் தெரியும். எல்லா சுகமும் ஒரு நாள் துன்பத்தை கொடுக்கும், எல்லா இன்பமும் ஒரு நாள் துன்பத்தை காட்டியே தீருங்கிறத உணர்ந்துக்குங்க எல்லாரும். உலகில் படைப்பில் எல்லாமே பிரம்ம படைப்புல நம்மள அடிமைப்படுத்தி நம்மள துன்பம் கொடுக்க மட்டும்தான். இன்பத்தை அது தரவே தராது. இன்பம் தர பொருள் உலகிலே இல்லை. சாப்பிட்ட பொருளே மறந்துடுறோம், சாப்பிட்ட பொருளுக்கு வினையான இன்பத்தையும் மறந்துடுறோம். ரெண்டுமே மறந்த நம்ம பேசுவதா கேட்கிறார் தேரையர். எண்ணில் அடங்கா மனமும் ஈரிட்டு கலையும் உன்னை எடையா உறவுகளும் மெத்திய பொருளும் பொண்ணும் தன்னிழந்து தன் வாழ்வை இழந்து எல்லாத்தையும் இழக்க போறடாங்கிறார். இழந்து ஒரு நாள் வருத்தப்படுகின்ற வாழ்வு சூதும் சூழ்ச்சியால் கூடும் தன்னை அறுத்தால் குமரிடம் காண்பான. இறைவன் அப்பதான்டா காண முடியாது, அதுவெல்லாம் காண முடியாதான்ட்டான். இவ்வளவு இருந்தா நீ எதுவுமே பண்ண முடியாதான்மா. 2வது விட்டுட்டு போறவனுக்கு எல்லாம் வரும். இதுல இன்னொரு டேஞ்சர். இப்ப நீங்க தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கூட கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்காது. இத வேணான்னு விட்டு போறான் பாரு, அவனை நிறைய தோர்த்துதான் அப்புறம் நீங்க இருக்கீங்கல்ல கொடுக்கறதுக்கு. இவங்க உங்களால வர மனிதர்களால வர துன்பம் சாதுகளுக்கு பெரிதே அதிகமா தான் இருக்கும். சாமி அது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, சாமி இந்த தேனை எடுத்துக்கோ, அந்த அதை எடுத்துக்கோ, இந்த காசை வச்சுக்கோ, இந்த காரை வச்சுக்கோ, சுண்டைக்காயை வச்சுக்கோ. துன்பங்க எல்லாமே, எல்லாம் துன்பம் தான். ஒண்ணு வேணான்னா 9 வரும், அது பெருந்துன்பம். இன்னும் அதை அடைய ஐயோ. இந்த உலகில் சாதுக்களும் சன்னியாசிகளும் கெட்டதுக்கு காரணமே மனிதர்களோட கலந்ததுனாலதான். அவன் கம்முன்னு காட்டுக்கே போயிருந்தான்னு வச்சுக்குவேன், சாது துன்பமே இருக்காது. இதையும் பார்க்க முடியாது இல்லை. நேரம் கோவிலுக்குள்ள உட்காந்து தவம் பண்றதோட என்ன வேலை விடிக்கலாம். விண்மீனையும் பார்க்கலாம், 7 உலகமும் ஆளலாம். போதுங்களா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஒன்னும் நீ என்ன நினைக்க போற? இந்த உலகில் பஸ் தெரியுமா, காரு தெரியுமா, நகை தெரியுமா, பொம்பளை தெரியும், எதுவுமே தெரியாது. காட்டுக்குள்ள ஒருத்தவங்க என்ன நினைப்பான், எல்லா நினைப்புமே இருக்கு. எதுவுமே அதாங்க அறுத்து விடுறது. ஒன்னும் அது ஒண்ணு இங்க இருந்து மாதவத்தை தெரிஞ்சு மாதரை வென்று இந்த ஞானத்துக்குள்ள போறது. அதான் யோகம், ஞானத்துக்குள்ள வர்றது. டைரக்ட் ரூட். அதுக்கு சரிகை கிரிகை உள்ள வராது, தெரியும். அதை கடந்த உடனே அடுத்த யோகம் கைகூடி வரும். யோகத்துக்குள்ள வந்த உடனே ஞானம் உனக்குள்ள தானா பிறந்துடும்.
இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளல் பெருமான் அழகா சொல்றார். 233 புவனங்களை சொல்றார். இது நிலையில இருந்தா நீங்க இந்த நிலையெல்லாம் அடையலாம். அவர் வாயில சொல்லிட்டாரு, செயல்ல செஞ்சு பாரு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை விட்டுட்டு போய் பாரு, அது எவ்வளவு துன்பம் கொடுக்கணும். அந்த பொருள் உனக்கு ரிவேஸ்ல வந்து ஒரு பொருளை விட்டுறோம், பணத்தை விட்டுறோம், ஏதோ ஒரு ஆசைகளை, பஞ்சசீல தானே ஆசைகள், 5 கோள்களும் 5 கோள்களை படுகின்ற துன்பங்கள், நவசாரங்களும் நவத்தால வருகின்ற துன்பங்களும், பஞ்சவிதமான நிலைப்பாடுகளும், 4 விதமான மோகங்களும் தேரையர் சொல்றாரு பாரு. இதெல்லாம் உன்கிட்ட சூழ்ந்துதான் உடம்பு ஜெனித்த காயது. உடம்பு அப்படிதான் உருவாக்கிருக்கு. இந்த சட்டி பானைய இது என்னென்ன பண்ணும், இந்த தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் அழகா சொல்லுவார். நமக்கு அவ்வளோ துன்பம். அதனால தவம் பண்ணு, கண்ணை மூடு, உட்காரு. பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம். நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க எல்லாருமே. என் குரு எனக்கு கொடுத்த வித்தையும் உபதேசமும் இதுதான். நான் அனுபவிச்சது தான் சொல்லுவேன். இந்த உலகத்துல நான் அடுத்தவங்க சொல்றது, புத்தகத்தை பார்த்து சொல்றது, படிச்சு சொல்ல வாய்ப்பே இல்லை. நான் அணுவா அனுபவிச்ச துன்பம் கொஞ்சம்லாம் இல்லை, அது சொல்லவே முடியாதுங்க. என் குரு ரமணர் சொல்ற மாதிரி அவரவர் பெறுகின்ற ஞானமும் அவரவர் பெறுகின்ற துன்பமும் அவங்களுக்கு தாங்க தெரியும். வேற உலகத்துல யாருக்குமே தெரியாது. சாப்பிட்ட ருசி உனக்கு தானே தெரியும். இட்லி பத்தி 10 மணி நேரம் பேசினாலும் சாப்பிடாதவங்ககிட்ட இட்லி பத்தி 10 மணி நேரம் பேசி எதுக்கு ஆக போதா? அது மாதிரி ஞானங்கிறது உங்களுக்கு நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க இந்த நிலையை அடைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. இதுதாங்க அந்த உலகத்துல முதல் சத்தியம். நீ உழைச்சினா, நீ பாடுபட்டினா பலன் யார் பெறுவா? நீ தான் பெறுவ. நீ உழைச்ச காசு உன் கூட தான் வரும். தவத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் தவம் பண்ணி கடுமையா அந்த உழைப்பு எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு லாபம் உண்டுங்க. அவங்க தாங்க அதை அனுபவிக்க முடியும். பெத்த பிள்ளை கூட அதை கொடுக்க முடியாது இந்த உலகத்துல. நீங்க சொல்லியும் அது வராது, சொல்லியும் தெரியறது ஃபர்ஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை அவங்க குருநாதர் கொடுப்பாங்க. நான் என்னதான் கண்ணை மூடு, நான் உட்காந்து நீ சொன்னால் நீ செய்யாம விட்டு நீ என்ன நீ செஞ்சதை நீ தான் அனுபவிக்க முடியும். இதான் சொல்வார், எவ்வினை காணார் இருவினை காணார். எவ்வினை இருவினை இந்த பூமியில, நல்வினை தீவினை. எப்படி சொல்றார் பார். நல்லார் காண்பார் நல்லிலை அடைவார், நல்லார் செய்யும் செயலெல்லாம் நல்செயலையே. நல்லவங்களை மட்டும் சொல்லிடலாம், கெட்ட பலன்லாம் உங்களுக்கு தெரியும், அது சொல்லவே தேவையில்லை. அப்ப நல்லவனா இருக்குன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாகணும். ஒருத்தர் நேர்மையா இருக்குன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாகணும் தெரியுங்களா? நீ நேர்மையா இருந்தா பணக்காசு அவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்க முடியுமா? உங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா? நினைச்சு பாருங்க. நேர்மையா இருந்தா உழைப்பு தாங்க மிஞ்சம், ஏதோ சோறு கிடைக்கும். இந்த உலகிலுக்கும் தவத்துக்கும் ஞானத்துக்கும் ஒத்து வராதுங்க. ஒத்து வரல, என்ன பொறுத்தவரைக்கும் வரல. இந்த மாதிரி உட்காந்துட்டு எங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுது, எங்கேயே போய் பணம் சம்பாரி, அந்த வேலை செய், இந்த வேலை செய்யும் தான் பெண் சொல்வா. அந்த உலகிலுக்கு தேவையானவன். உலகில் பரம்பொருளை தேடி போறதெல்லாம் இல்லை. பணம், காசு, சொத்து சுகத்தை தேடிதான் ஒரு பெண் தன்னை கணவனை இயக்குவாங்க. அது இயல்பு தான். எங்க அம்மா, எங்க அக்கா, நானு, என் மனைவி எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். இதை மீறி இந்த நிலை அடைய நீ போய் தவம் பண்ணு, நீ ஞானடைய. எந்த பொம்பளையும் சொல்ல போறல பொண்டாட்டி நம்ம செய்யதான் விடுவாங்களாம். இப்படிலாம் வாழ்ந்த அந்த மனித குலம் எவ்வளவு ஞானம் அடைஞ்சு போயிருப்பான்லாம், துன்பமே இருக்காது. அதனால உலகில் கருமங்கள் எதுவும் நம்மளை விடுவது கிடையாது சொல்றாரு பார். இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு டாபிக்ல என்ன சொல்றேன், தவம் பண்பது அறிவு. அறிவும் ஞானமும் நைத்தல் அறிஞ்சுட்டார். இது ரெண்டுமே கிடைக்காது. இது ரெண்டு கிடைக்கிற ஒரே இடம் குருனுடைய சன்னிதானம் தான் இந்த உலகத்துல. அப்ப இந்த குரு இந்த நிலையை அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இழப்புகள் அதிகம். எல்லாம் இழந்ததாங்க தவம். தவம் அப்படியே நெட்டா கைமுடி வந்துடும். கண்ணை முடிக்குவியா? கண்ணை முடிக்கிட்டு பண்ணதெல்லாம் தவமா? கண்ணை முன்னா உன்னை விடுமாது சொல்றாங்க. ஒருத்தர் இந்த வருஷம் 1000 பேருக்கு தவம் கத்து கொடுத்தேன்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு வாயில வேணா சொல்லலாம். 1000 பேர் செய்வாங்களா? 1000 பேர்த்த செய்ய விடுமா? அவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு கண்டிங்களா? நான் பார்த்தேன், யாருமே செய்ய முடியாது. செய்ய விடாதது பெஸ்ட். காரணம் ஆசைகளே, உணவுகளே, நம்ம அனுபவிச்ச இன்பமே. இன்பம் உன்னை திரும்ப திரும்ப துரத்தும் தெரியுமா? இதனுடைய வினைதானே இன்னைக்கு எல்லாம் இங்க உட்காந்து கிடக்குறோம், கேட்கறோம். ஐயோ இதுக்கு ஏதாவது மருந்து உண்டா, வழி உண்டான்னு பாக்குறோம். அதான் சொல்றாரு பாருங்க, தெற்று தெளிந்தார் சிவநிலை காணார், தெற்றார் தெளிந்தார் சிவநிலை காணார். அவன் அடையவே முடியாதாங்கிறான். தெற்று தெளியில நீ சிவநிலை எப்படி அடைய முடியும்? குருவை காணார் கோடி தோஷம் பெறுவாரே. குருவையும் பார்க்க முடியல, நீ என்ன அடைய போற? கோடி தோஷத்துக்கு கிடையாது. காலானும் கைந்துடுவானே. கடைசியா முடிக்கிறாருங்க. காலான் என்ன பண்ணுவான்? உன்னை ஈஸியா அடிச்சிருவான்டான்ட்டான். யாருகிட்ட? காலாங்கிட்ட எல்லாம் ஒவ்வொரு நாளும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியலது அப்படின்னு தேரையர் சொல்றாருங்க. ஏடா நீ எல்லாம் போறீங்க அந்த வெளியில அவன் இருக்காண்டா, அவன் பிடிச்சிட்டு போடுவான், காலான் கொண்டு போடுவான். நீ அவன் வழியில போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வழியில போவாதீங்க, காலான தொடாதீங்க. அப்ப தொடாம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? தவத்துக்குள்ள வரணும், ஞானத்துக்குள்ள வரணும், அறிவுக்குள்ள வரணும், தெளிவுக்குள்ள வரணும். இறைநிலை காண வெளி உண்டு. முக்தியை தேடி போகும்போதுதான் இந்த உடம்பு, இந்த உயிர் இந்த உடம்போட அடங்கும். உயிர் உடம்போட அடங்கணும், உள்ளேயே சமாதி ஆகணும்னா அது என்ன எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த உயிர் இந்த உடம்போட அடங்கணும், அதுதான் முக்தி. உயிரையே வெளியே விடாம ஜீவனை முக்தியாக்கி உடம்போட வைக்கிறாங்களோ அதுக்கு பேரு தாங்க ஜீவ சமாதி. இந்த ஜீவனை உள்ளுக்குள்ளேயே அடக்கிறது. உள்ளுக்குள்ளேயே அடக்கி ஜீவனை ஒடுக்கி காற்று அங்கேயே சமாதி வச்சுட்டா
உனக்கு சமாதி கிடைக்கும். அதான் ஜீவ சமாதி. இந்த ஜீவனை சமாதியாக்கி வைக்கிறது. சிவா.